ஓம் சக்தி. அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, தியானம் இவற்றாலெல்லாம் என்னை அடைய முடியாது. உன்னை நீயே அடைய வேண்டும். கம்பி மூலம் மின்சாரம் பாய்வது போல, கருத்துக்கள் மூலம் பொருள் புரிவது போல, அடிகளார் மூலம்தான் என்னை நீங்கள் நெருங்க முடியும். காந்தத்தன்மை பெற்ற காந்த ஊசியால் இரும்பு கவரப்படுவது போல, அடிகளார் மூலமாகத்தான் என்னை நீங்கள் நெருங்க முடியும் என்பது அன்னையின் அருள்வாக்கு. உன்னை நீயே அடைய வேண்டும் என்று அம்மா சொல்கிறாளே, அப்படியானால் நான் யார்? எதை தொலைத்து விட்டேன் அதை அடைவதற்கு? அபிஷேகம், அர்ச்சனை, அலங்காரம், தியானம் இவற்றாலெல்லாம் என்னை அடைய முடியாது என்கிறாளே, அப்படியானால் அதற்கு பயன்களே இல்லையா? உலகியல் பயன்கள் உண்டு, ஆன்மீக பயன்கள் இல்லை. அம்மாவிடம் நாம் என்னவெல்லாம் கேட்கிறோம்? அம்மா, என் பையனுக்கு படிப்பு வர வேண்டும், எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க வேண்டும், என் மனைவிக்கு புற்றுநோய், டாக்டர் சொல்லிவிட்டார், காப்பாற்றிக் கொடு, என் பங்காளிகள் மோசம் பண்ணி என் சொத்தை அபகரித்துக் கொண்டார்கள், கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது, எனக்கு சாதகமாக தீர்ப்பு வர வேண்டும், என் மகளுக்கு வயது ஏறிக்கொண்டே போகிறது, அவள் கல்யாணம் நல்லபடியாக நடக்க அருள் வழங்கு. இப்படித்தான் நாம் எல்லோரும் கேட்கிறோம். அம்மாவும் பலருக்கு அவர்தம் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கிறார்கள். இதுபோன்ற கோரிக்கைகள் உலகியல் பயன்கள் எனப்படும். ஒரு சிலர் மட்டும் இத்தகைய கோரிக்கைகளை அம்மாவிடம் கேட்பதில்லை. அம்மா, இந்த பிறவியுடன் என் கணக்கை முடித்துவிடு, எனக்கு மீண்டும் ஒரு பிறவி வேண்டாம், பிறவா வரம் கொடு, உபதேசம் கொடு, எனக்கு முக்தி கொடு என்றெல்லாம் கேட்பவர்கள் உண்டு. இத்தகையோர்கள் கோரிக்கைகள் ஆன்மீக பலன்களை எதிர்பார்ப்பவை. இப்படி கேட்பவர்கள் விவரமானவர்கள், சற்றே பக்குவம் வந்தவர்கள். இவர்களைப் போல நம்மால் கேட்க முடியாமல் போவது ஏன்? அப்படிப்பட்ட நினைப்பே வரமாட்டேன் என்கிறதே, ஏன்? காரணம் மாயை. ஆதிபராசக்தியின் மாயை நம்மை மயக்கி வைக்கிறது. அவளது மாய சக்தி பெரிது. அந்த மாய வலைக்குள் சிக்கிக்கொண்டு சின்ன சின்ன அற்பமான பலன்களையே பெற விரும்புகிறோம். ஒரு குருவிடம் ஆன்ம வளர்ச்சி, ஆன்ம முன்னேற்றம், ஆன்ம விடுதலை மட்டுமே எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் நம்மால் முடிவதில்லை, அவற்றை கேட்பதில்லை. ஆனாலும் குருமார்கள் கருணை காட்டுகிறார்கள். வள்ளலார் பக்தர் ஒருவர் அம்மாவிடம் கேட்டார், அம்மா, வள்ளலார் வளர்த்த ஆன்மீகத்திற்கும் அடிகளார் வளர்க்கும் ஆன்மீகத்திற்கும் வேறுபாடு என்னம்மா என்றார். மகனே, இருவருக்கும் ஆன்மீகத்தின் கொடுமுடி ரகசியங்கள் தெரியும். கடைவிரித்தேன் கொள்வாரில்லை என்று அவன் வந்துவிட்டான். என் பாலகன் கொள்வாருக்கு தக்கபடி கடைவிரித்திருக்கிறான். உலகம் எதை விரும்புகிறதோ கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும் என்றாளாம் அன்னை. விவரம் அறிந்தவர்கள், பக்குவம் வந்தவர்கள் பிறவா வரம் வேண்டும், உபதேசம் வேண்டும், மோட்சம் வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். ஏனையோர் உலகியல் பயன்களை வேண்டுகிறார்கள். எது எப்படியோ, குருவின் மூலம்தான் ஒருவன் ஞானம் பெற முடியும், அந்த ஞானத்தின் மூலமே மோட்சம் பெற முடியும் என்று சாத்திரங்கள் சொல்கின்றன. ஓம் சக்தி. என்ன தவம் யான் செய்தேன் என் தாயே.